Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். இத சில பேர் கருப்பு உளுந்து சுண்டல்னு கூட சொல்வாங்க. இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். இதை குக்கர்ல சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த உளுந்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வெந்து வர்றதுக்குள்ள இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன்ல 1 கப் அளவு பொரிக்கடலையை எடுத்துக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல தான் பண்ணணும், ஹை ஃப்ளேம்ல பண்ணக்கூடாது. இதுல எந்த ஆயிலும் சேர்க்கவும் கூடாது. இதோட கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு நம்ம பிளேட்ல மாத்திடலாம். இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ஆயிலே சேர்க்காம இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணா போதும். இதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுவும் நம்ம பொரிக்கல்ல எடுத்து வச்சோம் இல்லையா, அதே பிளேட்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 5 வரமிளகாவை போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை பொரிக்கடலையோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை பொரிக்கடலையோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நைஸா அரைச்சு கொண்டு வந்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சுக்கணும். இப்போ நம்ம உளுந்து வெந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா அமுங்கி நல்லா வெந்து இருக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நல்லா அமுங்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு விசில் கூட வர வச்சுக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். வேக வச்ச உளுந்து ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, அது ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை எடுத்து இந்த உளுந்து மேல போட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம அரைச்சு வச்ச பொடியை நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை மிளகாவோட இது சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு மெயினே இந்த பச்சை மிளகாவும் இந்த பொடியும் தாங்க. இந்த டிஃப்ரெண்டான டிஷ் மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். முக்கியமாக சௌராஷ்டிரன் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்போ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.